தம்பிமாரே, அருமையான தோழமாரே, அக்காமாரே, தங்கம்மாரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கோ. இப்படியாக ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலும் ஆண்டவருக்கும் அவன் பயந்து நடந்ததினாலே ஆண்டவர் ஒரு நாள் அவனை பார்த்து, ஹலோ ஆபிரகாம், நான் சொல்றதை கேட்பியா? இனி உன் தாய் தகப்பனோடு இருந்துட்டு இருந்தேனாக்க உன் வாழ்க்கையில நீ இப்படியே உட்கார்ந்து வேண்டியதுதான். நான் சொல்லுவதை கேள், உன்னை நான் பிரித்தெடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமே அப்படின்னார். கூப்பிட்டு அவனை என்ன சொன்னார் தெரியுமா? விட்ட விட்டு பொறுமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன்.